சும்மா பார்த்து கொண்டுதான் இருப்பீர்களா அல்லது வாங்குவதற்கான உத்தேசம் உள்ளதா? இந்த ஆமேரில் என்னிடம் மட்டும்தான் கூர்மையான குத்துவாட்கள் கிடைக்கும். இதன் பெருமையை பற்றி கூற வேண்டுமென்றால் முகலாயர் கழுத்து இதனிடமிருந்து தப்பாது. கூர்மை என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும். உன்னிடம் இருப்பவை வெறும் துருப்பிடித்தவை. இவற்றுக்கு கூர்மை என்றால் தெரியாது. போதும், விட்டு விடுங்கள். ஒன்று கூட வெட்டப்படவில்லை. சரி, ஒப்புக்கொள்கிறேன். அது போகட்டும். தங்கள் பெயர் என்னவோ? ஒருவேளை நான் என் பெயர் ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது என்று கூறினால் என்ன செய்வாய்? பிறகு நான் சொல்லுவேன் என் பெயர் ராஜா பர்மல் என்று. ஜலாலுதீன் முகமது, அதுவும் தனியாக. ஏன் தனியாக வர முடியாதா? ஜலால் ராஜபுதன மண்ணில் தனியாக வருவதும் பாலைவனத்தில் தண்ணீர் தேடுவதும் ஒன்று. இரண்டுமே நடக்காத காரியம். அதே போல் முகலாயர்களின் தலையை வெட்டுவது அவ்வளவு சுலபம் அல்ல. எவ்வாறு ஒரு குறும்வாளை தீட்டுவதற்கு ஒரு கல்லின் உதவி தேவைப்படுகிறதோ அதே போல் அறிவை பயன்படுத்த புத்தியின் அவசியம் மிகவும் தேவை. ஜலால் இங்கு தனியாக கூட வரலாம், புரிகிறதா? ஏதோ ஒன்று. முகலாயர்களின் மன்னர் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்களே. ஆமீரின் ராஜமாளிகை தீபங்களால் மின்னிக் கொண்டிருந்தது. ஆனால் ஜோதாவின் மனமோ இருண்டு கிடந்தது. 4 திசைகளிலும் மகிழ்ச்சி ஆரவாரம் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஜோதாவின் இதழ்களோ மௌனத்தால் பூட்டப்பட்டிருந்தது. ஜோதாவின் பெற்றோர் அவர்கள் எடுத்த முடிவில் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஆனால் சுகன்யாவோ தீபத்தில் எரியும் திரியாகவே தன்னை நினைத்துக் கொண்டாள். ஜோதாவிற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, திருமணத்திற்கு சம்மதிப்பது. அன்று ஜோதா ஒரு மடலை எழுதினாள். ராஜா சூரியபானுவை தனது மாளிகைக்கு வருமாறு அழைத்த மடல்தான் அது. எனக்கு மடல் எழுதியவரோடு தான் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேனா? ஆமாம். திருமணத்திற்கு முன்பாக நாம் இவ்வாறு சந்திப்பது தவறில்லையா? சொல்லுங்கள். இந்த திருமணத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சியா? இதே கேள்வியை நான் தங்களிடம் கேட்டால்? இதற்கு என்னுடைய பதில் இல்லை என்பதுதான். ஏன்? ஏனென்றால் சுகன்யா என்னுடைய தங்கை தங்களை நேசிக்கின்றாள். அன்று நீங்கள் என்னுடையது என்று என்னிடம் கொடுத்த நகை என்னுடையதல்ல. அதற்கு முந்தைய நாள் உபரியிலிருந்து தங்களை பார்த்ததும் நான் அல்ல, என் தங்கைதான். ஆனால் நான் மனம் முடிக்க ஆசைப்பட்டது தங்களே அல்லவா ஜோதா? ஆனால் என் தங்கையின் மகிழ்ச்சியை என்னால் பறிக்க இயலாது. ஆனால் தங்களின் சந்தோஷத்தை தியாகம் செய்வீர்கள். என்ன? ஆனால் நான் விரும்பியது
தங்களை என்று அவளுக்கு தெரிந்தால் அவள் என்னோட சந்தோஷமாக வாழ முடியுமா? நகைகள் மாறிவிடுவது தவறுதலாக நடக்கும் ஒரு விஷயம்தான். ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் என்றால் அது எனக்கு விளங்கவில்லை ஜோதா. தங்களை மனம் முடிக்கிறேன் என்று தங்கள் தந்தைக்கு வாக்களித்த பிறகு இப்பொழுது முடியாது என்று கூறும் நேரம் கடந்துவிட்டது. நேரமாகிவிட்டது. இப்பொழுது நான் செல்கிறேன். ஆமாம், செல்லத்தான் வேண்டும். ஆனால் நான் கூறுவதை கேட்டுவிட்டு செல்லுங்கள். இப்பொழுது நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணம் அரசியல் காரணமாக நடத்தப்படும் திருமணம் என்று தாங்கள் நினைத்து விடாதீர்கள். நம் இந்த பந்தத்திற்கு பின் காதல் இருக்கின்றது ஜோதா. 17 நாட்களாக நான் ஆமீரில் தான் இருக்கின்றேன். தினமும் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்று தாங்கள் தீபங்களை நதியில் விடும் பொழுது அங்கு தங்களை நான் பார்க்க வருவேன். திருமணம் என்பது அவர்கள் செய்த வினையை பொறுத்து அமையும் ஜோதா. மனம் முடிப்பதும் முடியாததும் அந்த நபரை பொறுத்தே அமையும். ஒருவேளை இத்திருமணம் நடக்கவில்லை என்றால் ராஜா சூரியபான் சிங் வேறு எவரையும் மனம் முடிக்க மாட்டான். ஆமீரில் விழாவின் உற்சாகம் 4 திசைகளிலும் எதிரொலித்தது. ஒரு கணம் ஜலால் எதிரியின் மண்ணில் இருப்பதையே மறந்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாலைவனத்தில் இவ்வளவு அழகான நகரமா என்று மலைத்து போனார் ஜலால். அங்கு ஜலாலின் கண்களோ யாரையோ தேடுவது போல் இருந்தது. ஜலால் இருக்கும் அந்த உலகம் வேறு, ஜோதா இருக்கும் இந்த உலகம் வேறு. எச்சரிக்கை! ஆமீரின் அரச குடும்பத்தினரின் பல்லக்கு வந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை! ராணி மேனாவதிக்கு, ராணி மேனாவதிக்கு, ராஜகுமாரி சுகன்யாவிற்கு, ராஜகுமாரி சுகன்யாவிற்கு, ராஜகுமாரி ஜோதாவிற்கு, ராஜகுமாரி ஜோதாவிற்கு. அவள் பாலைவனத்தின் ரோஜா ஜெகம்பனா, நிலவை போன்ற முகம், அவளுடைய அழகு இந்த உலகத்தில் எங்கும் பார்த்திராத அழகு. ஒரு கணம் மெய்மறந்து விட்டேன். பார்வையும் மூச்சுக்காற்றும் ஒன்றர கலந்தது. வாயடைத்து போய்விட்டார் ஜலால். ஜோதாவின் புன்சிரிப்பைக் கண்டு தன்னையே மறந்தார் ஜலால். ஜோதாவின் பட்டு போன்ற மேனியை கண்டதால் ஜலால் தன்னையே மறந்துவிட்டார். அக்கணமே ஜோதாவையும் அக்பரையும் சரித்திரம் ஆட்கொண்டு விட்டது. தக்க தருணத்திற்காக மட்டுமே காத்திருக்க வேண்டும்.
என்ன செய்கிறார்? உனக்கு தெரியவில்லையா? வான்பூரின் மகாராஜா சூரியபான் சிங். மன்னிக்க வேண்டும் மகாராஜா, தவறு நடந்துவிட்டது. செய்த தவறையே மீண்டும் ஏன் செய்கிறீர்கள்? நானும் ராஜா சூரியபான் சிங்குடன் தான் வந்தேன். போகட்டும், விடு. மன்னியுங்கள். நீயும் தீபத்தை விடு. நான் இவ்வாறு செய்வதால் மட்டும் என்ன ஆக போகிறது அம்மா? திருமணம் ஜோதாவுக்கு தானே. அவள் தான் இந்த பூஜையெல்லாம் செய்ய வேண்டும். அவள் பெரியவள், நான் சிறியவள் தானே. சுகன்யா, இதோ விட்டு விட்டேன், போதுமா? சரி, வேண்டுதல். இதோ பார் நதி தாயே, உன்னுடைய ஆசீர்வாதத்தில் உண்மையாக சக்தி இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் என்னை இளைய சகோதரியாக படைக்காதே. போதும். சந்தோஷமா? இதை பற்றி உனக்கு தெரிந்திருக்கும் ஜோதா. இருந்தாலும் நான் மீண்டும் உனக்கு ஒரு முறை கூறுகிறேன். சம்பிரதாயப்படி இந்த தீபங்களை நதியில் விடும் பொழுது அந்த சுடரின் வெளிச்சத்தில் ஒரு கணம் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தென்படுமாம். தீபத்தை விடு. அம்மா நதித்தாயி, கூறுங்கள், என் விதியில் என்ன எழுதியிருக்கிறது? என்ன இது, திடீரென்று மழை பெய்கிறது? ஜோதா, வா போகலாம். இந்த சடங்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதுவும் சித்திரை மாதத்தில் மழை, இது நல்ல சகுனம் இல்லையா ஜோதா? இது நல்ல சகுனம்தான். என்னுடைய பிரார்த்தனையை அந்த கடவுள் ஏற்றுக்கொண்டு மழையின் வாயிலாக எனக்கு பதில் கூறியுள்ளார். சரி சரி, வா போகலாம்.
ராஜகுமாரி ஜோதாவை கண்ட அக்கணமே அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அக்பருக்கு வந்துவிட்டது. ஆமீரில் அழகான பெண்களுக்கு அளவே இல்லை. எனினும் ஜலாலின் மனதிலோ ஜோதா மட்டுமே குடிகொண்டிருந்தாள். ஒருவரிடம் தன் மனதை பறிகொடுத்தவர் இந்த உலகில் தன் நிலையை மறந்து விடுவார் என ஜலாலுக்கு தெரியாது. இப்போது ஜலாலின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது, அது ஜோதாவை அடைவது. ஜலாலின் பாதை மாறிவிட்டது. சரித்திரம் இப்பொழுது மாறவிருக்கிறது. சரியான தருணம் தான் அமைய வேண்டும்.